السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وكفى والصلاة والسلام على عباده الذين اصطفى ما بعد. அன்பார்ந்த சகோதரர்களே, மாணவர்களே, கண்ணியத்திற்கும் மரியாதைக்குரிய இஸ்லாமிய பெண் மக்களே, இன்று நாம் தஜ்வீத் பாடத்திலே ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். முக்கியமான பாடத்தை நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இந்த பாடம் என்பது தஜ்தீதை பற்றி, ஷத்தா என்கின்ற அந்த அடையாளத்தை பற்றிய பாடமாகும். நீங்கள் அனைவரும் இந்த பக்கத்திலே பார்க்கலாம். எல்லா வார்த்தைகளிலும் மேலே ஒரு அடையாளம் இருக்கின்றது. ஃபத்ஹா, கஸ்ரா, தம்மா இவை விட்டு ஒரு புதிதாக ஒரு அடையாளத்தை நாம் இங்கு காண்கிறோம். இந்த அடையாளம் என்பது, இந்த அடையாளத்தை தான் தஜ்தீத் அல்லது ஷத்தா என்று கூறுவார்கள். இந்த அடையாளம் வந்துவிட்டால், எந்த எழுத்திலே இந்த அடையாளம் வருமோ அந்த அடையாளம் இருக்கின்ற எழுத்தை இரண்டு முறை அந்த எழுத்தை ஓத வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகின்றது. இந்த தஜ்தீத், இந்த ஷத்தா எந்த எழுத்திலே வருகின்றதோ அந்த எழுத்தை அதற்கு முன்பதாக வருகின்ற எழுத்தோடு முதல் முறை இணைத்து ஓதும் பொழுது சுக்கூனுடன் ஓத வேண்டும். அதாவது முதல் முறை அந்த அந்த தஜ்தீத், அந்த ஷத்தாவுடைய எழுத்தை அதற்கு முன்பதாக இருக்கின்ற எழுத்தோடு இணைக்கும் பொழுது, முதல் முறை இணைக்கும் பொழுது சுக்கூனுடன் இணைக்க வேண்டும். இரண்டாவது முறை அதே எழுத்தை உச்சரிக்கும் பொழுது, ஓதும் பொழுது அதிலே இருக்கின்ற அடையாளம், அதிலே இருக்கின்ற அந்த ஃபத்ஹா அல்லது கஸ்ரா அல்லது தம்மாவை உச்சரிக்க வேண்டும். இந்த சூழ்நிலையிலே இந்த தஜ்தீத் மற்றும் இந்த ஷத்தாவுடைய இந்த பாடத்திலே சில சட்டங்கள் முன் வருகின்றது. அதாவது, நாம் தஜ்தீதுடைய அந்த ஷத்தாவுடைய அந்த எழுத்தை நாம் கண்டோம் என்றால், அந்த எழுத்துக்களிலே அந்த எழுத்துக்களை கவனித்தோம் என்றால், அந்த எழுத்துக்கள் அவ்வாறு கல்கலா என்கின்ற அந்த சட்டத்தின் கீழ் வருகின்ற எழுத்தாக இருந்தால், கல்கலாவின் கீழ் வருகின்ற எழுத்துக்கள் என்னென்ன? குத்துபுஜத்தின், காஃப், தா, ப, ஜீம், தால். அந்த குத்துபுஜத்தின் அந்த 5 எழுத்துக்கள் சம்பந்தப்பட்ட எழுத்துக்களாக இருந்தால், தஜ்தீதை கொண்ட எழுத்துக்களாக இருந்தால், முதல் முறை நீங்கள் முதல் எழுத்துடன் அந்த தஜ்தீதுடைய எழுத்தோடு இணைந்துள்ள எழுத்து, எந்த எழுத்துடன் இந்த தஜ்தீதுடைய எழுத்தை இணைக்க வேண்டுமோ அந்த எழுத்துடன் அதை இணைக்கும் பொழுது, முதல் முறை அந்த எழுத்தை இணைக்கும் பொழுது சுக்கூனுடன் இணைப்போம் அல்லவா? அந்த சுக்கூனுடன் இணைக்கும் பொழுது அந்த கல்கலாவுடைய சட்டத்தை அங்கு பொருத்த வேண்டும். அதாவது, இங்கு மிகவும் ஆழமான கல்கலாவை செய்யாமல், மிகவும் வலிமை வாய்ந்த கல்கலாவை செய்யாமல், மீதமான லேசான கல்கலாவை செய்ய வேண்டும். ஆக சுக்கூனுள்ள எழுத்துடன் இணைந்தால் செய்ய வேண்டிய அந்த கல்கலாவை இங்கே தஜ்தீதுடைய எழுத்தை முதல் முறையாக இணைத்து ஓதும் பொழுது கல்கலாவை உச்சரிக்க வேண்டும் மீதமாக. அதேபோல் நாம் பார்த்தோம் என்றால், இன்னும் 2 எழுத்துக்கள், வேறு எழுத்துக்கள் வருகின்றன. அந்த எழுத்துக்களின் மீது தஜ்தீத் வந்தால் குன்னாவை செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகின்றது. அதாவது
அந்த 2 எழுத்துக்கள் என்னென்னவென்றால் நூன் மற்றும் மீம். இந்த நூன் மற்றும் மீம் உடைய இந்த 2 எழுத்துக்களின் மீது தஷ்தீத் வந்துவிட்டால் அந்த எழுத்திலே நாம் அந்த எழுத்தை தஷ்தீதுடன் ஓதுவதோடு அந்த சட்டத்தை நாம் செலுத்துவதோடு நாம் குன்னாவையும் செய்ய வேண்டும். இத்காமிலே நாம் குன்னாவை எவ்வாறு செய்தோமோ அவ்வாறு இங்கும் நாம் குன்னாவை செய்ய வேண்டும். ஆக இன்ஷா அல்லாஹ் இந்த மாதிரியான அனைத்து விஷயங்களையும் இன்ஷா அல்லாஹ் இந்த பாடத்திலே நாம் பார்க்கலாம். இவ்வாறு நாம் இந்த பாடத்தை நாம் இந்த எழுத்துக்களின் இந்த வார்த்தைகளின் உச்சரிப்பை கவனித்து கற்றுக்கொள்ள முயற்சி செய்யலாம். வாருங்கள் பாடத்திற்குள் போகலாம். ஹம்ஸா பா ஃபத்ஹா அப் அப். அப்போது இங்கு என்ன செய்கிறோம்? கல்கலாவுடைய அந்த சட்டத்தை இங்கு பொருத்துகிறோம். ஏனென்றால் குத்துபுஜத்தீன் காஃப் தா பா ஜீம் தால் அந்த 5 கல்கலாவுடைய எழுத்துக்களிலே பா ஒரு எழுத்து, ஜீம் ஒரு எழுத்து, அதே மாதிரி தால் ஒரு எழுத்து. இது மாதிரியான கல்கலாவுடைய எழுத்துக்களிலே காஃப் தா பா ஜீம் தால் இந்த 5 எழுத்துக்கள் இருக்கின்றன. அந்த எழுத்துக்களின் மீது தஷ்தீத் வந்துவிட்டால் முதல் முறை சுக்கூனோடு உடன் இணைக்கும் பொழுது என்ன செய்ய வேண்டும்? கல்கலாவை மீதமாக லேசாக செய்ய வேண்டும். அப் பா ஃபத்ஹா பா அப். ஹம்ஸா பா கஸ்ரா இப் பா ஃபத்ஹா பா இப் உப் அப்பி இப்பி உப்பி. அதேபோல் இங்கு பார்த்தோம் என்றால் தா வந்து விட்டது. இங்கே எந்தவித சட்டமும் கிடையாது, வெறும் தஷ்தீத் அந்த ஷத்தாவுடைய சட்டத்தை பொருத்த வேண்டும். ஹம்ஸா தா ஃபத்ஹா அத் தா ஃபத்ஹா த அத்த இத்த உத்த அத்தி இத்தி உத்தி. அந்த தஷ்தீதுடைய அந்த எழுத்தை 2 முறையாக உச்சரிக்க வேண்டும். முதல் முறை சுக்கூனுடன் உச்சரிக்க வேண்டும். அடுத்ததாக 2வது முறை அதை உச்சரிக்கும் பொழுது அதிலே இருக்கின்ற அந்த ஃபத்ஹா அல்லது கஸ்ரா அல்லது தம்மாவை இணைத்து ஓத வேண்டும். ஹம்ஸா ஜீம் ஃபத்ஹா அஜ், ஜீம் ஃபத்ஹா ஜ அஜ்ஜ இஜ்ஜ உஜ்ஜ அஜ்ஜி இஜ்ஜி உஜ்ஜி. ஹம்ஸா பா ஃபத்ஹா அப். இப்பொழுது பார்த்தோம் என்றால் இங்கு தன்வீன் ஃபத்ஹா வந்துவிட்டது. ஆக எந்தவித மாற்றம் இல்லாமல் தன்வீன் ஃபத்ஹாவை உச்சரிக்க வேண்டும். ஹம்ஸா பா ஃபத்ஹா அப் பா தன்வீன் ஃபத்ஹா பன் அப்பன் இப்பன் உப்பன் அப்பின் இப்பின் உப்பின் பப்புன் பிப்புன் புப்புன் தப்பன் திப்பின் துப்புன். ஜீம் பா ஃபத்ஹா ஜப் பா ஃபத்ஹா பா ஜப்ப ஜிப்ப ஜுப்ப ஜப்பி ஜிப்பி ஜுப்பி. ஃபா ஐன் ஃபத்ஹா ஃபா ஐன் ஃபத்ஹா ஆ ஃபா ஆ. ஃபா ஐன் ஃபத்ஹா ஃபா ஐன் அலிஃப் ஃபத்ஹா ஆ ஃபா ஆ. காஃப் வாவ் வம்மா கூ வாவ் கஸ்ரா வி குவ்வி. تا واو فتحة تو واو ألف فتحة وا توا. سجي عد حظ حي علي إياك. இங்கே வருகின்ற வார்த்தையை கவனிக்க வேண்டும். ஏனென்றால் இங்கு நூனுக்கு தஷ்தீத் உள்ளது. இந்த வார்த்தையை எவ்வாறு உச்சரிக்க வேண்டும் என்று வாருங்கள் கவனித்து பார்க்கலாம், தெரிந்து கொள்ளலாம். யா ஃபத்ஹா ய ضா நூன் ضம்ம ظن யதுன் நுன் ضம்ம நு யதுன்னு. ஆக சிறிதளவு என்ன செய்ய வேண்டும்? உன்னாவை செய்ய வேண்டும் அந்த எழுத்துடைய காரணத்தினால். ச மீம் ضம்ம ثم
மீம் ஃபத்ஹா ம தும்ம சீன் யா ضم சுய் யா கஸ்ரா இ சுய்யி ரா ஃபத்ஹா ரா தா ஃபத்ஹா ரத் சுய்யிரத். இங்கு நீங்கள் அனைவரும் கவனித்தீர்கள் என்றால் பெரும்பாலான மக்கள், பெரும்பாலான நபர்கள் யா மற்றும் ஐன் ஐ இணைக்கும் பொழுது யாவை சிறிது நேரத்தில் ஐனாக உச்சரிக்கிறார்கள், ஐனை சிறிது நேரத்தில் யாவாக உச்சரிக்கிறார்கள், அல்லது யாவையும் ஐனையும் யாவாகவே உச்சரிக்கிறார்கள், அல்லது இரண்டு எழுத்துக்களையும் ஐனாகவே உச்சரிப்பார்கள். ஆக மாற்றி மாற்றி என்ன செய்கிறார்கள்? இந்த மாதிரியான தவறுகள் செய்கிறார்கள். ஆக இந்த விஷயத்தை நல்ல கவனத்தில் வைக்க வேண்டும். யா என்பது ஒரு தனி எழுத்து, ஐன் என்பது இதுவும் தனி எழுத்து. ஆக இதை கவனத்தில் வைத்து கொண்டு இந்த பாடங்களை கவனிக்க வேண்டும். சீன் யா ضم சுய் யா கஸ்ரா இ சுய்யி ரா தா ஃபத்ஹா ரத் சுய்யிரத். ஐன் சீன் ஐன் ضم சு ஐன் கஸ்ரா இ சுஇ ரா தா ஃபத்ஹா ரத் சுஇரத். ஐன் தாஃப் ضم உத் தா கஸ்ரா துய் உத்தி லா தாம் லாம் தா ஃபத்ஹா லத் உத்திலத். ஆக இதை நல்ல முறையிலே நல்ல வகையிலே எழுத்து கூட்டியும் பழகிக்கொள்ளுங்கள். இந்த மாதிரியான பாடங்களை அவ்வப்போது கவனித்து பாருங்கள், படித்து பாருங்கள். அப்பொழுதுதான் உங்களுடைய அந்த குர்ஆனுடைய ஓதுதலிலே தஜ்வீதிலே எந்தவித பிழை இருக்காது. ஆக பிழை இல்லாமல் ஓதுவதற்காக நேரம் கிடைக்கும் பொழுது எல்லாம் இதற்கான முயற்சிகள், இதற்கான பயிற்சி இருக்க வேண்டும். வீட்டிலே இந்த மாதிரியான பாடங்களை நேரம் கிடைக்கும் பொழுது எல்லாம் இதை திரும்பி திரும்பி ஓத வேண்டும். ஆக மற்றும் எழுத்துக்கூட்டி மனதிலே எழுத்துக்கூட்டி படியுங்கள். ஏதாவது ஒரு வார்த்தை உங்களுக்கு தெரியவில்லை என்றால் மனசிலே அதை எழுத்துக்கூட்டி படித்து பாருங்கள். அந்த எழுத்துக்கூட்டி படிக்கின்ற அந்த முறையை கையை ஆளும் பொழுது நீங்களும் சரளமாக எழுத்துக்கூட்டாமலும் படிக்க உங்களுக்கு பழகிவிடும். மனசிலே எழுத்துக்கூட்டி படித்து பார்த்துவிட்டு நீங்கள் வாய்விட்டு அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது எழுத்துக்கூட்டாமல் உச்சரிக்க வேண்டும். மனசிலே எழுத்துக்கூட்டி படித்துவிட்டு வாயிலே நேராக ஊத வேண்டும். இந்த மாதிரியான வழிமுறையை கையாளும் பொழுது உங்களுக்கு எந்தவித தப்பில்லாமல், தவறுகள் இல்லாமல் மிகவும் சுலபமாக எளிதாக உங்களால் குர்ஆனை ஓத முடியும், வார்த்தைகளை புரிந்து கொள்ள முடியும். ஆக அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அவனிடத்திலே துஆ கூறிய வண்ணம் இந்த வகுப்பை முடித்துக் கொள்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்கள் அனைவரையும் குர்ஆனை தஜ்வீதுடன் மகாரிஜுடன் ஓதுவராக, குர்ஆனை நல்ல முறையில் ஓதுவராக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்கள் அனைவரையும் உருவாக்குவானாக, ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.